பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாம்ஸ் 9:13. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உங்களை மரண வாசல்களிலிருந்து தூக்கிவிடும் தேவன் உண்டு. இந்த நாளிலே நீங்கள் யாராகிலும் மிகப்பெரிய துன்பத்திலே, ஏதாகிலும் இடுக்கணிலே, சிக்கலிலே இருப்பீர்களானால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மரண வாசல்களிலிருந்து அவர் உங்களை தூக்குவார். வியாதியோ, டெர்மினல் டிசீஸ், புற்றுநோய், கிட்னி அரெஸ்ட்டு, கார்டியாக் அரெஸ்ட்டு, இப்படி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு நீங்கள் யாராகிலும் இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் மரண வாசல்கள் மட்டும் போயிருக்கிறீர்கள், உங்களை கர்த்தர் தூக்குகிறார். ஆமென். நீங்கள் கவலை இல்லாமல், அச்சமில்லாமல், பயப்படாமல் தூக்கி விடுகிற அந்த கரத்தை மாத்திரம் பாருங்கள். அந்த கரம் உங்களை தூக்கி விடுவது மாத்திரமல்ல, தூக்கி விடும்போது அது சொல்லுகிற வார்த்தை, சீயோன் குமாரத்தின் வாசல்களில் நீ துதி செலுத்த வேண்டும். உங்களை கர்த்தர் துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, அநேகர் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தும்படியாக உங்களுக்கு இதை அனுமதித்திருக்கிறார். மரணம் அல்ல, சாவு அல்ல, ஜெயம் உங்களுக்கு உண்டு. கடனிலே அகப்பட்டு குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று யாரோ யோசிக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இந்த நாளிலே உன்னை கர்த்தர் தூக்கிவிடுகிறார். நீ அந்த முடிவை விட்டுவிட்டு கர்த்தருடைய கரத்தை பிடித்துவிட்டு எழும்பு. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காணப்பண்ண நான் செய்வேன். ஆகவே நீங்கள் தைரியமாக எழும்புங்கள். மரண வாசல் மட்டும் வந்துட்டேன்னா பாஸ்டர், ஏன் இது வரைக்கும் வந்தேன், நான் இதுக்குள்ளே வந்திருக்கக்கூடாதே, ஏன் இதுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார், அதை யோசிக்காதீங்க. மரண வாசல் என்பது உங்களுக்கு அது புதிதாய் தெரியலாம். ஆனால் நீங்கள் எழுப்பி விட்ட பிற்பாடு கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு சாட்சியாய் வைக்கப் போகிறார். அநேகரை உங்கள் சாட்சி தூக்கிவிடப் போகிறது. நீங்கள் சாட்சி சொல்ல போகிற இடம் சாதாரண இடம் அல்ல, சீயோன் குமாரத்தின் வாசல்கள். அது என்ன? ஒரு நாளிலே பாழாய் போய் பாழான ஸ்தலங்களிலே இருந்த அநேகரை கர்த்தர் மீட்டெடுத்து இன்றைக்கு அவர்களை சீயோன் குமாரத்திகளாக, அதாவது தேவனுடைய பர்வதத்திலே நிற்கிறவர்களாக மாற்றியிருக்கிற கூட்டத்திலே கர்த்தர் உங்களையும் அழைத்து வந்து சாட்சிகளாய் நிறுத்துவார். எங்கள் சபையிலே, எஸ்பிசியிலே இப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் உண்டு. அவர்களெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு குடும்பங்களாக, கோத்திரங்களாக நிறுத்தி சாட்சியாய் வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை, இந்த ரேமாவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த வாசல்களிலிருந்து எழும்புவீர்களாக. கர்த்தருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு எழும்புங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பேதுரு அப்போஸ்தலன் இப்படிதான் அடுத்த நாளிலே நேரம் குறிக்கப்பட்டு தன்னுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டிய நேரத்திலே அவர் சிறையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையிலே மரண வாசல்களிலே நிற்கிறார். ஆனால் அவர் தலை துண்டிக்கப்படவில்லை. மாறாக அன்று ராத்திரியிலேயே ஒரு தேவதூதன் தோன்றி கதவுகள் தானாய் திறக்கத்தக்கதாக கிரியை செய்து பேதுருவை சிறையிலிருந்து மீட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, மரண வாசல்களிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன், அவரே மரண வாசல்களுக்கு சென்று ஜீவனோடு எழுந்தவர். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கிறிஸ்து உங்களோடு இந்த காலவேளையிலே பேசிக்கொண்டிருக்கிறார். கரங்களை பிடியுங்கள், எழும்புங்கள், பயப்படாதேயுங்கள். மரித்த இயேசு இன்றைக்கு ஜீவனோடு உங்களை அழைக்கிறார், எழுப்புகிறார். உங்களை துதிப்பதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் களி கூறுவதற்கும் அவர் செய்ய போகிறார். கர்த்தரே அதை உங்களுக்கு செய்து நடத்துகிறார்.
விசுவாசத்தோடு எழும்புங்கள், கர்த்தர் செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யாராகிலும் இந்த நாளிலே மரணத்தை நோக்கி, சாபத்தை நோக்கி, சாவை நோக்கி முடிந்தது என்று சொல்லுகிறார்களோ, நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி எழுப்பியதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அந்த மரண வாசல் துதியின் வாசலாய் மாறியதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியும் ஸ்தோத்திரமும் கீத சத்தமும் களிகூறுதலும் இவர்களுக்குள்ளே உண்டாகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை அடியான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தோடு கூட ஜீவனை பேசுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் எழும்புவார்களாக. கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை நம்பி அவர்கள் எழும்பட்டும். சத்துரு தோற்கடிக்கப்படட்டும். இவர்கள் ஜீவன் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீயோன் குமாரத்திகளோடு சேர்ந்து நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் வரும் நாட்களிலே இவர்களை நிற்க பண்ணுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்தபடியால் கோடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன்.